ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போஸ்ட் ஆஃப் லைஃப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஒரு சாம்பார் சாதம் வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சாம்பார் சாதம் வந்து குக்கரில் தான் பண்ண போகிறோம். நான் வந்து 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிட்டேன். அதை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா ரெண்டுமே வதங்கி வரணும். ரொம்பவே ஈஸியாக வீட்டிலையே பண்ணிடலாம். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளான மெத்தட் தான். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே நான் கேரட்டு உருளைக்கிழங்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கேரட்டு ஒரு உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் 2 கத்திரிக்காவை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு ஓரளவுக்கு வதங்கினப்புறம் மசாலா பொருட்கள் வந்து மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளும் நான் சேர்த்துக்கிட்டேன். இது கூட நீங்கள் முருங்கைக்காய் இருந்தால் முருங்கைக்காவும் சேர்த்துக்கலாம். நான் இல்லாதனால போடலை. இப்போ இது எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் அவுட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை ஃபைனலாக சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் 1/2 கிலோ பச்சரிசிக்கு 150 கிராம் வந்து சிறுபருப்பு எடுத்துருக்கேன். அதை நல்லா 2-3 வாட்டி கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம குக்கரில் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி வந்து எவ்வளோக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு திக்னஸ் வரும். நல்லா நீங்கள் கொலன்னு வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூள் வந்து நான் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் நான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் புளி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் நான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் வந்துருச்சுன்னா போதும். ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான சாம்பார் சாதம் ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஒரு சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களுமே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஃபைனலாக வந்து இது கூட வந்து நம்ம நெய் ஊற்றி சர்வ் பண்ணலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.